வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூரி, அதுக்கு ஒரு பொட்டேட்டோ பீஸ் மசால் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் காய வச்சுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு போட்டு தாளிச்சிடணும். அது பொரிஞ்ச உடனே பச்சை மிளகா நான் ஒரு 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அதோடு சேர்த்துடலாம். அதையும் வதங்கின உடனே 2 பல் பூண்டு க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டு வதக்கிடலாம். அது வதங்கின உடனே கொஞ்சம் இஞ்சி, அதையும் அதே மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு போட்டு வதக்கிடலாம். இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பெரிய ஆனியன் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு போட்டு நல்லா வதக்கிடலாம். இது கொஞ்சம் வதங்கின உடனே மஞ்சள்தூள் போட்டுட்டு அதை கொஞ்சம் வதங்கின உடனே இப்போ தக்காளியை போட்டுடலாம். ஒரு தக்காளி தான் நான் போட்டிருக்கேன். தக்காளியும் போட்டு இதோட நல்லா வதக்கிடலாம். ஒரு கேரட் ஒன்று இந்த கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இது வதங்கின உடனே அந்த கேரட்டையும் இதோட சேர்த்துடலாம். கேரட்டு சேர்த்தாச்சு. இப்போ ஒரு கப்பு பட்டாணி உரித்து வச்சுருக்கேன், எதையுமே நான் வேக வைக்கலை, பச்சையாக தான் இதில் போடுறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதுக்கு வேணுங்கிற தண்ணி ஊற்றிட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். பச்சை மிளகா காரம் மட்டும் பத்தாது, அதனால் கொஞ்சோண்டு சில்லி பவுடரும் இதோட சேர்த்துடலாம். தண்ணி ஊற்றிட்டேன், இப்போ தேவையான உப்பும் போட்டாச்சு. இப்போ கொஞ்சோண்டு சில்லி பவுடர் போட்டுக்கிறேன், கலருக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இந்த பீஸும் கேரட்டும் நல்லா வேகட்டும். அப்புறம் ஒரு 3 உருளைக்கிழங்கு நல்லா குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சு மேஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை இப்போ இதோட சேர்த்துடலாம். பட்டாணி வெந்துருச்சு, அதனால் நான் இப்போ இந்த உருளைக்கிழங்கு இதோட சேர்த்துட்றேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். உப்பு காரம் எல்லாம் இந்த உருளைக்கிழங்குக்கும் சேரணும், அதுக்காக எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, அதை நல்லா மிக்சியில் நைஸாக ஓட்டிக்கலாம். அதை பவுட்ரு பண்ணிவிட்டு அந்த மிக்சிலேயே தண்ணி ஊற்றி ஒரு தடவை ஓட்டிட்டு இதோட நம்ம கலந்து விட்டுறலாம். அது ஒரு திக்கனிங் ஏஜெண்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ நம்மளோட பூரிக்கு சைட் டிஷ்ஷு ரெடி ஆயிடுச்சு. வெறும் பொட்டேட்டோ மசாலா அப்புறமா குருமா வச்சு போர் அடித்ததுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்க்கலாம், நல்லாயிருக்கும். பூரியும் போட்டாச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.